ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் தங்க விலை எப்படி இருக்கும். ஸோ எந்தெந்த நாட்களில் ப்ரைஸ் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த நாட்களில் ப்ரைஸ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும், எந்த மாதிரி செஷன்ஸில் ப்ரைஸ் எப்படி வேரி ஆகும் அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை சேரும். ஓகே சார், போன வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஒரு ரவுண்ட்ஸ்க்கு $1849 முடிஞ்சிருக்கு. சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு $25.42 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த போன வாரம் சொல்லி பார்க்கும்போது 1950 தாண்டி 2000 வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1850 வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்த வாரம்னு சொல்லி பார்க்கும்போது குளோபல் நியூஸ், எக்கனாமிக் டேட்டா ரெண்டு வச்சு நம்ம கோல்டு ப்ரைஸ் பார்க்கணும். ஸோ போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம குளோபல் நியூஸ் பற்றின ஒரு அப்டேட் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வாரம் எக்கனாமிக் டேட்டா என்னெல்லாம் வர வேண்டியிருக்கு, அதில் உள்ள ஃபோர்காஸ்ட் என்னவாக இருக்குது, அதன் அடிப்படையில் எப்படி ப்ரைஸ் யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன், ஏஷியன் ட்ரேடிங் செஷன், அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் மாறும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா முதல்ல திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் சைனா, அதாவது ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் ஆஸ்திரேலியா அண்ட் சைனாவோட எக்கனாமிக் ரிப்போர்ட் வருது. ஸோ இந்த ரெண்டுமே பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா சைனா ரிப்போர்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது டாலர் கொஞ்சம் வீக்கன் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதே நாளில் பார்த்தீங்கன்னா யூரோ, அதுக்கப்புறம் யூஎஸ் ரெண்டு சைட்லேருந்தும் பெரிய அளவில் எக்கனாமிக் டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. அதுக்கடுத்து நம்ம செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ்ல உள்ள ஜாப் ஓப்பனிங்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஆப்டிமிசம் ரிப்போர்ட்ஸும் வருது. ஸோ இதுவும் நெகட்டிவான சிச்சுவேஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் நெகட்டிவ் வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வீக்கன் ஆகும், கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ டியூஸ்டேன்னு சொல்லி பார்க்கும்போது ஏஷியன் ட்ரேடிங் செஷன், அதுக்கப்புறம் யூரோ ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எக்கனாமிக் டேட்டா எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து நம்ம புதன்கிழமைன்னு சொல்லி பார்க்கும்போது யூரோப்போட ஹோல்சேல் ப்ரைஸஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இந்த ரெண்டும் வருது. ஸோ இந்த ரெண்டுமே ஃபோர்காஸ்ட்டில் நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெகட்டிவ் வர பட்சத்தில் பார்த்திங்கன்னா யூரோ, அதுக்கப்புறம் ஜிபிபி ரெண்டுமே கொஞ்சம் வீக்கன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெனஸ்டே யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் கோல்டு ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயும் இன்ஃப்ளேஷன் ரேட் ரிப்போர்ட் வருது. அதுவும் பாசிட்டிவாக தான் ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் டாலர் இண்டெக்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கனால வெனஸ்டே ஃபுல்லாக தங்க விலை குறைவதற்கான ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இதுக்கடுத்து நம்ம வியாழக்கிழமைன்னு சொல்லி பார்க்கும்போது ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் சைனாவோட இம்போர்ட், எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட் வருது. இது எல்லாமே நெகட்டிவான ஒரு ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெகட்டிவாக கொடுக்குற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் ப்ரைஸ் கொஞ்சம், அதாவது கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டாலர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவே யூஎஸ் ட்ரேடிங் செஷன்லன்னு சொல்லி எடுத்துக்கணும், யூஎஸோட எக்ஸ்போர்ட், இம்போர்ட், அதுக்கப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் லிட்டா. ஸோ இது எல்லாமே நெகட்டிவாக தான் ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெகட்டிவ் வர பட்சத்தில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு Thursday மார்னிங் இன்க்ரீஸ் ஆகுதோ அது யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைடேன்னு சொல்லி பார்த்தோம்னா யூகேவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அவுட்புட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ்க்கு ஒரு பயங்கரமான பூஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன்லேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸோட மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், ரீட்டைல் சேல்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அப்புறம் கன்சூமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷனில் தான் ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கோல்டு ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, இந்த ரெண்டு நாட்களும் கோல்டு ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் எக்கனாமிக் டேட்டாவோட ஃபோர்காஸ்டோட அடிப்படையில் மட்டும் தான் சொல்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த ப்ரைஸ் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பிங் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி பார்க்கும்போது 1800 அவுன்ஸ் வரைக்கும் போகலாம். $1800 வரைக்கும் ஒரு அவுன்ஸ்க்கு போகலாம். அதாவது நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இன்னும் ஒரு $100 குறைவதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த டேட்டா ஃபோர்காஸ்ட் படி இல்லாமல் மாறி வந்தாவோ, இல்லை வேறு ஏதாச்சும் குளோபல் நியூஸ் சேஞ்ச் பண்ணாவோ ஹையாகவும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி உள்ள எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ்க்கு $1920 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இப்போ இருக்கிறத விட ஒரு கிராமுக்கு $165 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ப்ரைஸ் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ எப்படி வரப்போகிற நாட்கள் இந்த ப்ரைஸ் வருது, அடுத்த வாரம் எப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.